ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் எனக்கு கொடுத்த அருமையான இந்த சந்தர்ப்பத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். அதே போன்று தலைமை போதர் பாஸ்டர் நரேஷுக்கும் தலைமைத்துவத்துக்கும் சபையாருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு ஒரு விசேஷமான ஒரு சந்தர்ப்பமாக நான் கருதுகிறேன். காரணம், நான் என்னுடைய வாழ்க்கையில் 27 வருடங்களாக ஊழியம் செய்கிறேன். கண்டியிலும் இலங்கையிலும் உலகத்திலும் பல இடங்களிலே பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கு தான் 27 வருஷங்களாக கண்டி லைட் ஹவுஸ் சபையிலே பிரசங்கம் பண்ண கர்த்தர் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். நான் ஒரு பெரிய பாக்கியமாக அதை கருதுகிறேன். இந்த சபை ஒரு விசேஷமான ஒரு சபை. இந்த சபை தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சபை. ஆமென், ஹல்லேலூயா. அருகில் பார்த்து சொல்லுங்க, நம்முடைய சபை ஒரு விசேஷமான சபை என்பதாக. என்ன பார்க்காதையும் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. ஆமென். என்ன காரணம் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு கதையோடு தேவனுடைய செய்தியை நான் ஆரம்பிக்க விருப்பப்படுகிறேன். 34 வருஷத்துக்கு முன்பதாக ஒரு இடத்திலே ஒரு சபை இருக்கிறது. அந்த சபையிலே ஒரு போதகர் சுவிசேஷ ஊழியத்தின் முக்கியத்துவத்தை குறித்து நாம் வெளியே சென்று பட்டணங்களுக்கு மத்தியிலே கிராமங்களுக்குள் சென்று ஊழியம் செய்ய வேண்டும், சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்று பிரசங்கம் பண்ணுகிறார். அந்த பிரசங்கத்தை கேட்ட சில வாலிபர்கள், சில யுவதிகள் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு உற்சாகத்தோடு பாரத்தோடு போய் அந்த அந்த சபைக்கு வெளியே இருக்க நிறைய பட்டணங்களில் போய் சுவிசேஷத்தை சொல்லுகிறார். அப்படி சுவிசேஷம் சொல்லும்போது ஒரு நபர், ஒரு வாலிபம் போதை வஸ்துக்கு அடிமைப்பட்டு இயேசுவை பற்றி தெரியாதபடி, எந்த ஒரு நம்பிக்கை இல்லாதபடி, கிறிஸ்துவுக்கு விரோதியான ஒரு மனிதனுக்கு, ஒரு நபருக்கு அவர்கள் போய் ஒரு ட்ரக்ஸ் துண்டு பிரதேசத்தை கொடுக்கிறார்கள். அப்படி கொடுக்கும்போது அவர் அதை பார்த்து அவருக்கு ஒரு கோபம், வைராக்கியம் வருகிறது. ஜனங்களை இவர்கள் ஏமாத்துகிறார்கள், இயேசு சுகமாக்குறார், அதை செய்கிறார், இதை செய்கிறார் என்பதாக. உடனடியாக அந்த சபைக்கு வருகிறார். அவர் தேடி வந்து அந்த சபையிலே ஒரு நபரை பார்த்து, நீங்கள் ஏன் இப்படி ஜனங்களை ஏமாற்றுகிறீர்கள் என்று கேட்கிறார். அப்படி கேட்கும்போது அந்த சபையில் இருக்கிற ஒரு உற்சாகமான ஒரு வாலிப ஊழியக்காரன், இல்லை சகோதரனை, நீங்கள் அப்படி சொல்ல வேண்டாம். இயேசு ஜீவன் உள்ளவர், இயேசு ஜனங்களை சுகமாக்குறவர், என்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்திருக்கிறார். எனவே அதே தேவன் உன்னுடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்வார் என்று சொல்லி அந்த நபர் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார். அவருடைய வாழ்க்கை மாற்றம் அடைகிறது. பின்பதாக அவர் வல்லமையான ஊழியக்காரனாய் மாறுகிறார். அதே ரட்சிக்கப்பட்ட இடத்திலே ஒரு பெரிய சபையை உருவாக்கி இன்று அநேக ஊழியர்களுக்கு, அநேக உலக நாடுகளுக்கு ஆசீர்வாதமான ஒரு நபராய் அவர் இருந்து வருகிறார். எத்தனை பேருக்கு இந்த கதை விளங்குச்சு? நான் என்ன சொல்ல வாரேன்னு எத்தனை பேருக்கு விளங்குச்சு? 3, 4, 5 பேர். ஓகே. உங்களுக்கு தெரியுமா, 34 வருஷத்துக்கு முன்பதாக ஒரு போதகரை பற்றி சொன்னேன். அந்த போதகர் தான் பாஸ்டர் மிஷேல். ஒரு சபையில பிரசங்கம் பண்ணினார், சுவிசேஷ ஊழியத்தை பற்றி சொன்னேன். அந்த சபை இந்த போலப்பள்ளி தான். அந்த சுவிசேஷத்தை எடுத்து போன நபர்களை பற்றி சொன்னேன். ஒரு சகோதரி இயேசுவை பற்றி ஒரு நபருக்கு சொன்னார் என்பதாக. அந்த சகோதரி சிஸ்டர் எலிசபெத், பாஸ்டர் விஜயானந்தனுடைய மனைவி. ஒரு நபருக்கு இயேசுவை பற்றி சொன்னார். அந்த நபர் மிகவும் கோபப்பட்டு இந்த சபைக்கு வரும்போது, இந்த சபையிலே ஒரு நபர் இயேசு தான் ஜீவனுள்ள கர்த்தர் என்று சொன்னார் என்று அவருக்கு சத்தியத்தை சொல்லி அவரை உற்சாகப்படுத்தின நபர் தான் அனுர என்ற ஒரு ஊழியக்காரன், தினேஷ் என்று சொல்வோம். யார் அந்த ஊழியக்காரன் தெரியுமா? அவர் தான் பாஸ்டர் பந்துல தவுந்தசேகர. அடுத்த ஆராதனையிலே இன்றைக்கு உங்கள் மத்தியிலே பேச போகிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். பவர் ஆஃப் த காஸ்பல், சுவிசேஷம் தேவனுடைய வல்லமை. எனவே இந்த சபை விசேஷமான ஒரு நோக்கத்துக்காக தேவன் இந்த சபை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 1997 ஆண்டு நான் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு, இயேசு என்றால் யார், பரிசுத்த ஆவியான என்ன, அவருக்கு என்ன செய்ய முடியும் என்று தெரியாத நேரத்திலே ஒரு நபர் வந்து பெரக்லிட்டோஸ் என்றால் யார் என்று எனக்கு சொல்லிக் கொடுத்து அபிஷேகத்தை பற்றி கற்றுக் கொடுத்த ஒரு நபர் இருக்கிறார். அவரும் இங்கே உள்ளவர் தான். அவர் தான் பாஸ்டர் சேகர். 1997 ஆண்டு நவம்பர் மாதம் என்று நினைக்கிறேன், சிம்மர் நாளை வைத்து அவர் பிரசங்கம் பண்ணினார். ஹல்லேலூயா. இந்த சபை விசேஷமான ஒரு சபை. எனவே நாம் இந்த காலையிலே கர்த்தருடைய வார்த்தையிலே ஒரு விசேஷமான சத்தியத்தை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறேன். நாங்கள் திருப்பிக் கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே 6ஆம் அதிகாரத்திலே முதல் 8 வசனங்கள்.
ஹல்லேலூயா. காலையிலே இந்த சபையில் வந்து உங்களெல்லாம் பார்க்கும்போது இந்த வாலிப பிள்ளைகள் நமஸ்காரத்தை வழிநடத்தும் போது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. காரணம், சிலரை நான் தூக்கி இருக்கிறேன், சிலர் தூக்கி வைத்திருக்கிறேன். அவர்கள் இன்றைக்கு எல்லாம் முன்னதாக வந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார்கள். ஹல்லேலூயா, ஆமென். எனவே நான் உங்களுக்கு புதிய ஆள் அல்ல, பழைய ஆள் தான். சரி, இதிலே பார்க்கிறோம், முதலாவது வசனம் சொல்லுகிறது, உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்திலே, ஏசாயா 6ஆம் அதிகாரத்திலே, ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன், அவருடைய வஸ்திர தொங்கலினால் தேவாலயம் நிறைந்திருந்ததாக. இந்த இடத்துல பார்க்கிறோம், ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு தரிசனத்தை காண்கிறார். அது என்ன தரிசனம் என்றால், உசியா ராஜா மரணமடைந்த பின்பு என்பதாக. யார் இந்த உசியா ராஜா? இஸ்ரவேல் சரித்திரத்திலே, இஸ்ரவேலுடைய வரலாற்றிலே தேசத்திலே ஒரு புரட்சியை கொண்டு வந்த, தேசத்தை பாதுகாத்த, நீதியுள்ள ஒரு வாழ்க்கை செய்த, ஜனங்களை தேவ பக்தியிலே கட்டி எழுப்பின, தேசத்தின் பொருளாதாரத்தை கட்டி எழுப்பின, தேசத்தை அந்நிய எதிரிகளிலிருந்து பாதுகாத்த ஒரு ராஜாவாக இருந்தார். அவருடைய ஆரம்பம் மிகவும் அழகாக இருந்தது, முடிவுதான் துக்ககரமாய் மாறியது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏசாயா ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லும்போது நாவி என்று சொல்வார்கள், கர்த்தருடைய வாய். அவர் தேவனுடைய செய்தியை ஜனங்களுக்கு சொல்கிற ஒரு நபராக இருந்தார். இவர் இந்த உசியா ராஜாவோடு நெருங்கிய தொடர்புள்ள ஒரு நபராக இருந்தார் என்று சரித்திரம் சொல்லுகிறது. சிலர் சொல்லுகிறார் அவர் நல்ல ஒரு சொந்தக்காரர் என்பதாக. எனவே அடிக்கடி அரண்மனைக்கு சென்று வருகிற ஒரு அனுபவம் இருந்தது. உங்களுக்கு தெரியும், உயர்ந்தவர்களோடு கொஞ்சம் எங்களோடு தொடர்பு இருந்தால், ராஜாவோடு தொடர்பு இருந்தால் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கட்ஸ் ஒன்று வரும். இந்த உலகத்தில் அப்படித்தான் சொல்வார்கள், எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும் என்பதாக. எனவே இந்த ஏசாயா தீர்க்கதரிசியை பார்க்கும்போது அவனுக்கு ராஜாவுடைய தயவு இருந்தது, தேசத்திலே இருந்த சூழ்நிலை நன்றாக இருந்தது, அடிக்கடி அரண்மனைக்கு சென்று வந்த ஒரு நபராக இருந்தார். எனவே அவருடைய நம்பிக்கை எல்லாம் ராஜா மேலும் ராஜ்யத்தின் மேலும் இருந்தது. ஆனால் உசியா ராஜா மரணமடைந்த பின்பதாக தான் அவர் ஒரு தரிசனத்தை காண்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, எம்முடைய வாழ்க்கையிலே சிலரை நாங்கள் நம்பிக்கொண்டிருப்போம். சில காரியம் எங்களுக்கு பெரிய அரணாக இருக்கும். மனிதர்களாக இருக்கலாம், எங்களுடைய வசதிகளாக இருக்கலாம், பொருளாதாரமாக இருக்கலாம், எங்களுடைய அனுபவங்களாக இருக்கலாம். ஆனால் என்றைக்கு உசியாக்கள் மரிக்க ஆரம்பிக்கிறார்களோ அன்றைக்கு தான் அந்த நபர் ஜீவனுள்ள தேவனை காண ஆரம்பிப்பான். ஹல்லேலூயா. பூலோகத்தின் ராஜா மரித்தாலும் ஒரு ஜீவனுள்ள ராஜா சிங்காசனத்திலே வீற்றிருக்கார் என்பதை நாம் மறக்கவே கூடாது. இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையிலே சூழ்நிலையை பார்த்து பல தீர்மானங்கள் எடுத்துருவோம். எங்களோட பார்வையெல்லாம் இப்படித்தான் இருக்கும். ஆனால் என்றைக்கு சூழ்நிலைகளை மாற்றுகிற கர்த்தரை நோக்கி பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுதுதான் நான் எதுக்காக அழைக்கப்பட்டேன், என்னுடைய நோக்கம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். சில நேரத்தில் சொல்லுவோம், நான் ஏன் பிறந்தேன்னு எனக்கே தெரியல. நம்முடைய வாழ்க்கை குறித்து நாமே கசந்து கொள்வோம். ஒரு நாளும் அப்படி செய்யவே கூடாது. நம்மை ஆண்டவர் விசேஷமான ஒரு நோக்கத்துக்கு இந்த பூமியிலே அழைத்திருக்கிறார். இந்த இடத்துல பார்க்கும்போது சிங்காசனத்திலே தேவன் வீற்றிருக்கிறதை அவர் காண்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய தேசமாக இருக்கலாம், நம்முடைய சபையின் கலாச்சாரமாக இருக்கலாம், நம்முடைய குடும்பத்தின் நிலைமையாக இருக்கலாம், எல்லாம் ஏதோ ஒரு அசைவிலே ஒரு போராட்டத்திலே போய் கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த அசைவின் அடிப்படையிலே நாம் தீர்மானம் எடுக்கக்கூடாது. இந்த ராஜ்யம் அல்லது இந்த சூழ்நிலை கலங்கியிருந்தாலும் தேவன் இன்றைக்கும் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார். அவருடைய ஆளுகை இன்றைக்கும் நம் மேல் இருக்கிறது என்பதை நாம் மறக்கவே கூடாது. ஹல்லேலூயா, ஆமென். நான் சொல்றது சரியா இருந்தா ஆமேன் சொல்லுங்க, இல்லாட்டி நோ மேன் அப்படினுங்க. ஆமென். 2ஆவது வசனத்துல பாருங்க, சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். ஆமென். போதும். முதலாவது ஏசாயா தீர்க்கதரிசி தேவனுடைய நிலையை காண்கிறார். இன்றைக்கு நான் ஏன் பிறந்தேன், எதுக்கு அழைக்கப்பட்டேன், எங்கே போகிறேன் எமக்கு ஒரு சரியான தெளிவு வேண்டுமானால் முதலாவது தேவன் எப்படி எங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்ற நிலை எங்களுக்கு தேவை. நாம் சூழ்நிலை பார்த்து ஒரு நாளும் எம்முடைய விசுவாசத்தையோ நாம் நம்பும் காரியத்தை நிர்ணயிக்க முடியாது.
தேவன் எல்லா சூழ்நிலையும் அவர் சிங்காசனத்தில் இருக்கிறார். தேவன் அவருடைய நிலை. எனவே உலகத்தின் எதிர்பார்ப்புகள், நான் நம்பியவர்கள் கைவிட்டு போனாலும் தேவன் இன்றைக்கும் சிங்காசனத்திலே வீற்றிருக்க ராஜாவாக இருக்கிறார். ரெண்டாவது, அவருடைய தன்மையை பார்க்கிறோம். பரலோகத்திலே தேவனை அவர் பரிசுத்தர் 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 என்று தேவ தூதர்கள் தொழுது கொள்வதை பார்க்கிறோம். கதோஷ் கதோஷ் கதோஷ். பரிசுத்தம் என்றால் என்ன? நாம் இந்த இடத்துல பலர் சில ஒரு விசுவாசத்தை விட்டு இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த நாட்கள் இருந்தது, நாம் சாமிக்கு படைக்க என்று சொல்லி சில பழங்கள் சில பூக்கள் எல்லாம் தேடி பார்த்து அதில் எந்த ஸ்பாட் எந்த ஒரு பழுதில்லாதபடி அதை ஒதுக்கி வைப்பார்கள். அதே போன்றுதான் இன்றைக்கு உங்களை என்னையும் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ தேவன் அழைத்திருக்கிறார். இன்றைக்கு திருச்சபைகளிலே பரிசுத்தத்தை பற்றி, நீதி உள்ள ஒரு வாழ்க்கையை பற்றி எப்படி வாழ்வது என்று பேசும்போது அநேகருக்கு விருப்பம் வராது. நாம் இருக்க வண்ணமாய் இருக்கிறோம், நீங்கள் எங்களுக்கு பிரசங்கம் பண்ணுங்கள் என்ற நிலையிலே இன்று திருச்சபைகள் அபாயகரமான நிலைமைக்கு போய் கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற இந்த கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், கதோஷ் கதோஷ் கதோஷ். அவர் பரிசுத்த தேவன். தேவ தூதர்கள் சேராபீன்கள் பரிசுத்தவான்கள் அவர்களை ஆராதித்து கொண்டிருக்கிறதை காண்கிறோம். எனவே நம்மை தேவன் அழைத்த இன்னொரு பிரதான ஒரு நோக்கம்தான், எல்லா சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தேவனை தொழுது கொள்ள அவருடைய பரிசுத்தம். அவர் பரிசுத்தா இருக்கப்படினால் நாமும் பரிசுத்தரா இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே தேவனுடைய நிலை, அவருடைய தன்மையை பார்க்கும்போது அவர் பரிசுத்த உள்ள தேவனாய் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அவர் துதி கன மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சில நேரத்தில் நான் சபைகள் பின்புறமாக போய் பார்ப்பது உண்டு. எங்களுடைய சபை மாத்திரம், நிறைய சபைகளுக்கு நான் போவேன். சில நேரத்தில் சபைகள் துக்ககரமாக இருக்கும். 120 அல்லது 30% தான் தேவனை முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு ஆராதித்து கொண்டிருப்பார்கள். அநேகர் அதே இது ஒரு ஃபங்க்ஷனை போல ஒரு 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 என்ன சொல்ற ஆடியன்ஸ். தேவனுடைய சிங்காசனத்துக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்கு பார்வையாளர்கள் அவசியம் இல்லை, தேவனுடைய ராஜ்யத்துக்கு பங்காளர்கள் தான் தேவை. ஹல்லேலூயா, ஆமென். we need partners. சரி, மூன்றாவது விஷயத்தை பார்க்கிறோம், தேவனுடைய நிலையை பார்க்கிறோம். அதை தொடர்ந்து வாசிங்கள் அடுத்த வசனத்தை. கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். ஆமென். போதும். அப்பொழுது தேவாலயம் புகையால் நிறைந்த என்பதாக. சிலர் விளையாட்டுக்கு சொல்வார்கள் புகை போச்சு என்பதாக. இந்த இடத்துல ஒரு புகை போகின்ற ஒரு அனுபவம் தான். இன்றைக்கு தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கிற ஒரு நிலை திருச்சபைக்கு, ஊழியர்களுக்கு, வாலிபர்களுக்கு, விசுவாசிகளுக்கு, குடும்பங்களுக்கு தேவை. ஹல்லேலூயா. நேற்று ஒரு இடத்துல நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஜெபித்து கொண்டிருந்தோம். உங்களுக்கும் சேர்த்து ஜெபித்து கொண்டிருந்தோம். அப்பொழுது ஒரு காரியத்தை தேவன் எங்களோடு பேசினார். இன்றைக்கு ஜெபிப்பது வேற, தேவனுடைய பிரசன்னத்தில் இருப்பது வேற. இன்றைக்கு நாம் ஜெபத்தை ஒரு 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 அத்தியாவசியமான ஒரு காரியமாக செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஜெபத்தை விட கர்த்தர் இந்த நாட்களில் அவருடைய பிரசன்னத்தில் இருந்து தேவனுடைய மகிமையை அனுபவித்து தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை செய்கிற ஜனங்களாக உங்களை என்னை தேவன் அழைக்கிறார். தேவ பிரசன்னம் ஒரு நபரை தொடும்போதுதான் உண்மையான தன்னுடைய நிலையை அவன் அறிந்து கொள்வான். இன்றைக்கு நாம் இவ்வளவு பிரசங்கம் பண்ணினாலும் கற்றுக் கொடுத்தாலும் காரியங்களை செய்தாலும் தனிப்பட்ட ரீதியாக ஒரு நபருக்கு தேவ பிரசன்னத்திலிருந்து தேவ பிரசன்னத்தை தேவனுடைய தொடுகையை உணர்கிற நாட்கள் தேவையாக இருக்கிறது. பிரியமானவர்களே, முதலாவது பாருங்க, ஏசாயா தேவ பிரசன்னத்தை காணும் போதுதான் தன்னுடைய நிலைமையை உணர்கிறான். என்ன சொல்லுகிறான்? ஐயோ நான் அதமானேன். அதமானேன் என்ற வார்த்தை நீங்க ஈப்ரூல பார்க்கும்போது மிகவும் பாரதூரமான பயங்கரமான ஒரு வார்த்தை. தமிழில் அதுக்கு சொல்றதுக்கு வார்த்தை இல்லை. தமிழில் சொல்லணும்னா ஒரு வார்த்தை இருக்கு, அது சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை பாவிக்கிறார். இவ்வளவு நாள் இவர் யார்? தீர்க்கதரிசி, நாபி, கர்த்தருடைய வாய். கர்த்தர் சொல்ற வார்த்தையை ஜனங்களுக்கு சொல்லி கொண்டு வந்தார். என்ன சொன்னார்? உனக்கு ஐயோ உனக்கு ஐயோ உனக்கு ஐயோ உனக்கு ஐயோன்றதான் ஒரு பிரசங்கம் இருந்தது.
நீங்க ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே முதலாம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வந்து வாட்சி பாருங்க. அவருடைய பிரசங்கம் எல்லாம் வெரி ஜட்ஜ்மெண்டல். நியாய தீர்ப்பை குறித்து தான் பேசினார். உனக்கு ஐயோ, அந்த நகரத்துக்கு ஐயோ, இந்த தேசத்துக்கு ஐயோ வச்சு விலாசி விட்டார் அவருடைய ப்ரொஃபட்டிக் மினிஸ்ட்ரியில. என்றைக்கு அவர் தன்னுடைய நிலையை உணர்ந்தாரோ அன்றைக்கு தான் அவர் சொல்கிறார், ஐயோ நான் அதமானேன். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலை உங்களுக்கும் எனக்கும் தேவை. இன்றைக்கு நாம் ஏதோ போய்கொண்டிருக்க மாதிரி போய்கொண்டிருக்க முடியாது. அவருடைய வருகை சீக்கிரமா இருக்கிறது. எங்களுடைய நாட்கள் போகிறது, வயசு போகிறது, அடுத்த சந்ததி எழும்பிக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த காலையிலே இருக்கிற நானும் நீங்களும் தேவனை தனிப்பட்ட ரீதியாக அனுபவிக்கிற அந்த தேவ பிரசன்னத்திலே தேவனுடைய தரிசனத்தை, சிங்காசனத்தின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளலாய் இருக்க நாம் எம்மை விட்டு கொடுக்க வேண்டும். முதலாவது தன்னுடைய நிலையை அவர் உணர்கிறார். இரண்டாவது மற்ற உலகத்தின் நிலையை அவர் உணர்கிறார். என்ன? அசுத்த உடல்கள் மத்தியில் நான் வாசமா இருக்கிறேன் ஆண்டவரே, என்னை மன்னிங்க என்பதாக. இன்றைக்கு அநேகர கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் இருக்கிற வர நிறைய பிரச்சனைக்கு காரணம் வாய் தான். இந்த வாயினால தான் அநேக விதத்தில் அநேக ஆசீர்வாதங்களை இழந்து பிரச்சனைகளுக்குள்ளாக, பிரிவினைகளுக்குள்ளாக போறதுக்கு காரணம் இந்த வாய். ஏசாயாவுக்கு அந்த பிரச்சனை இருந்தது. முதலாவது தேவன் வாயைத்தான் தொட்டார். ஒரு முறை ஒரு சபையில இதை பிரசங்கம் பண்ணும்போது, பிரசங்கம் முடிந்த ஒரு நபர் சொன்னார், பாஸ்டர் என் வாயை கொல்லிக்கட்டையில சுடணும் பாஸ்டர், அடிக்கடி வாயில தான் நான் பிழைச்சிடுறேன் என்பதா. பிரியமானவர்களே, எம்முடைய வாயின் வார்த்தைகளை நாம் சரியான விதத்திலே பாவிக்கும் போது, தேவனுடைய சத்தத்தை கேட்டு அதன் பாவிக்கும் போது, எம்முடைய வாழ்க்கையிலே முதலாவது என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை நான் அனுபவிக்கிற மனுஷனாக இருக்கிறேன். அது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், மறுரூபமாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை என்னுடைய வாழ்க்கையில ஆரம்பமாகிறது. ஸோ முதலாவது சூழ்நிலையெல்லாம் தவறாக இருக்கும்போது அவர் மேலே பார்க்க ஆரம்பிக்கிறார். மேலே அவர் கண்டுகொண்டார், இன்றைக்கும் ராஜா சிங்காசனத்திலே அவர் ராஜாவா இருக்கிறார், பூமிக்குரிய ராஜா. நாம் நம்பினவர்கள் எல்லாம் மரித்து போனாலும், கைவிட்டு போனாலும், ஏமாற்றினாலும் ஒருவர் இன்றைக்கும் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார், ராஜாதி ராஜாவாக. அவர் யார்? அவர் எப்படிப்பட்டவர்? அவர் நீதி உள்ளவர், பரிசுத்த உள்ளவர். 24 மணி நேரங்களும் சேராபீன்கள், கேருபீன்கள், சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி தேவ பிரசன்னம் அப்படியே இறங்குவதை அவர் கண்டார். அப்படி தேவ பிரசன்ன தனிப்பட்ட ரீதியாக ஒரு நபரை தொடும்போது முதலாவது அவன் குத்தப்பட்டு மனம் திரும்புகிற நிலைக்கு மாற வேண்டும். இன்றைக்கு எல்லாருமே இந்த நீங்கள் அல்லது நாங்கள் என்ற வார்த்தையை தான் பாவிக்கிறோம். நான் மனம் திரும்ப வேண்டும், நான் மாற வேண்டும் என்று சொல்கிற வார்த்தைகள், பதங்கள் மிகவும் குறைவாக இருக்கிறது. எனவே முதலாவது எனக்குள்ள ஒரு மாற்றம் வரும்போது அது என்னுடைய சமுதாயத்திலே, தேசத்திலே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறதா இருக்கிறது. தொடர்ந்து வாசியுங்கள். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தியானது என்றான். ஆமென். பாருங்க, தேவ ஆவியான தேவ பிரசன்ன ஒரு நபரை தொடும்போது முதலாவது சுத்திகரிக்கப்பட்ட ஒரு அனுபவம், ஒரு நிகழ்வு நம்முடைய வாழ்க்கையிலே நடக்க வேண்டும். நாட்கள் கொடிதா இருக்கிறது. கிறிஸ்துவுக்காக வாழ்வது அவ்வளவு இலகுவான காரியம் அல்ல. நம்முடைய சபைகளிலே சில சட்டத்திட்டங்கள், ஒழுங்குகள், கலாச்சாரங்கள், ஆவிக்குரிய சம்பிரதாயங்கள் இருக்கிறது. அவைகள் எல்லாம் மிகவும் நன்று, அவை நமக்கு தேவை, அவை வரவேற்கத்தக்கது. ஆனால் அதுக்கு மேலாக தனிப்பட்ட ரீதியாக தேவனோடு வைத்திருக்க உறவு, தேவன் என்னை சுத்திகரிக்க விட்டு கொடுக்கும் போது நான் விட்டு கொடுக்க வேண்டும். இன்றைக்கு எங்களுக்கு இருக்க பெரிய சவால் தான், நாம் வெளியே நடந்து கொள்ள விதமும் நாம் வீடுகளில் நடந்து கொள்ற விதமும் மிகவும் வித்தியாசமாக இருக்கிறது. அதுதான் நம்ம எல்லாருக்கும் இருக்க சவால். ஆனால் தனிப்பட்ட ரீதியாக என்னுடைய அந்தரங்க வாழ்க்கையிலே நான் எப்படி இருக்கிறேன் என்பதுதான் மிகவும் முக்கியம். அது வெளியரங்கமான காரியத்தை கொடுக்கும். இன்றைக்கு நாம் 2 விதமான வாழ்க்கை வாழ பழகிவிட்டோம். அது இந்த உலகமும் எங்களுக்கு ஆதரிக்கிறது. கலாச்சாரம் என்ற பெயரிலும் கிறிஸ்தவம் என்ற பெயரிலும் இந்த காரியம் நம்மை ஊக்குவிக்கிறது. நாம் எல்லாரும் ஒரு அபாயகரமான நிலையில் இருக்கிறோம் என்பதை மறக்கக்கூடாது. எனவே இந்த காலையிலே தேவன் நம்மை அழைக்கிறார், உலகத்தின் காரியத்தை பார்க்க அல்ல,
உசியாக்களை பார்த்து சோர்ந்து போகல. நித்திய ராஜா ஒரு இருக்கிறார். அவர் சிங்காசனத்தில் இன்றைக்கும் ஆளுகை செய்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் பரிசுத்தர். தேவ மகிமை நிறைந்த இருக்கிற ஒரு ஸ்தானம். அந்த தேவ மகிமை என்னை தொடும்போது நான் குத்தப்பட்டு நான் தேவனுடைய ஒப்புரவாக தேவன் உங்களை என்னை அழைக்கிறார். இன்றைக்கு நாம் ஓட வேண்டிய இடம், சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் ஒரு பிரசங்கிகள் இளவரசன் அவர் சொல்லுகிறார், ஒரு நபர் பிரசங்கம் பண்ணி தேவன் அவரை வல்லமையாக பாவித்த பின்பதாக ஓட வேண்டிய ஒரு இடம் உண்டு. அதுதான் ஜெப அறை. அந்த அறையிலே போய் தேவனுக்கு எல்லா கணத்தையும் மகிமையை செலுத்தி இன்னுமாக தன்னை தாழ்த்துகிற ஒரு நபராக அவர் மாற வேண்டும் என்பதாக. எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்மை தேவன் ஆசீர்வதிக்கும் போது, தேவன் நம்மை உயர்த்தும் போது, தேவன் நம்ம ஊழியத்துக்கு கொடுக்கும் போது, தேவன் ஊழியங்களை காரியம் செய்யும் போது நாம் ஓட வேண்டிய இடம் தேவனுடைய பிரசன்னம். அங்கேதான் சுகம் இருக்கிறது. அங்கேதான் மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கைக்கான வழிகள் இருக்கிறது. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில பொருளாதார சவால்கள், குடும்பத்திலே பிரச்சனைகள், உறவுகள் ரீதியான பிரச்சனைகள், ஆவிக்குரிய போராட்டங்கள், சபைக்குள்ளும் சபைக்கு வெளியே இருக்கிற சவால்கள் வரும்போது சுற்றி இருக்கிற காரியங்களை பார்த்து உங்கள் கண்களுக்கு சரி போனதை பார்த்து தீர்மானம் எடுக்க போகாதீர்கள். தேவனுடைய பிரசன்னத்தை மேலே பார்க்க ஆரம்பிங்க. சின்ன வயதில் கிரிக்கெட் விளையாடும் போது எனக்கு ஒரு மிகவும் பிடித்த விதயம், இந்த சனத் ஜெயசூரிய, சச்சின் டெண்டுல்கர்லாம் ஒரு 50 அல்லது ஒரு செஞ்சுரி அடிச்சவர் மேலே பார்ப்பார்கள். நான் யோசிப்பேன், ஏன் இவங்க மேலே பார்க்குறா என்பதாக. இன்றைக்கு நாமும் மேலே பார்க்குற நாட்கள் வந்திருக்கிறது. எதற்கு மேலே பார்க்குறோம்? ஆண்டவரே ஏதாவது எனக்கு கொடும், என்னை தொடும் என்பதை கேட்பதற்காக அல்ல. சிங்காசனத்தை பார்த்து தேவன் இன்றைக்கும் ராஜரிகம் செய்கிறார். அவர் பரிசுத்தமுள்ள நீதி உள்ள தேவன். தேவ பிரசன்னம் என்னை தொட வேண்டும். ஐயோ, நான் அசுத்த உதடுகள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற மனுஷன், நான் அதமானேன் என்ற நிலை நமக்குள்ளாக, எனக்குள்ளாக முதலாவது வருவதற்கு நான் என்னை விட்டு கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் எதற்கு இந்த சபையில் என்னை அழைத்திருக்கிறார், எதற்கு இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே இந்த கண்டி பட்டணத்திலே என்னை தேவன் வைத்திருக்கிறார், எங்கே நான் போக போகிறேன். அநேக வாலிபர் மத்தியிலே 2 கேள்வி நான் கேட்பேன் அடிக்கடி. விசேஷமாக சபைகள் இருக்கிற சிலர் சொல்லுகிற பதில கேட்கும்போது மிகவும் எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். நான் முதலாவது கேட்கிற கேள்வி, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதா? இது வெளிநாடுகளும் கேட்டிருக்கிறேன். அவர்களும் இதே பதில் தான் சொல்கிறார். பாஸ்டர், இல்லை பாஸ்டர், நான் சின்ன வயதுலேருந்தே கிறிஸ்டியன் ஃபேமிலியில் வந்து சண்டே ஸ்கூல் போயிருக்கேன் பாஸ்டர். இல்லை நான் அதை கேட்கல. இயேசு கிறிஸ்துவை தனிப்பட்ட ரீதியாக பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? ஆமாம் பாஸ்டர், நான் சின்ன வயதுலேருந்து வளர்ந்து சண்டே ஸ்கூல் போய் யூத் மீட்டிங்லாம் செஞ்சு இப்போ பாஸ்டர் நான் ஊழியமே செய்கிறேன். நான் அதை கேட்கல தம்பி. இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அந்த அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதா என்பதா. திரும்ப அதே கதை தான் சொல்லுவேன். பாஸ்டர், நான் 6 மாசம் சின்ன பிள்ளை இயேசு ஏற்றுக்கொண்டு வந்திருக்கேன் ஒரு ஊழியக்காரன் சொல்கிறார் ஒரு தேசத்தில். எனவே இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அல்லது தேவ பிரசன்னத்திலே தேவனுடைய மகிமையை அனுபவிக்கிற அனுபவம் இந்த நாட்கள் எங்களுக்கு தேவை. இன்றைக்கு நாம் எல்லாம் ஓட பழகிட்டோம். வெகு கிறிஸ்தவம் என்ற பெயரிலே அல்லது ஊழியம் என்ற பெயரிலே வெகு வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நில், தேவ பிரசன்னத்திலே உன் நேரத்தை செலவழி. அப்பொழுதுதான் தேவன் யார் என்பதையும், உலகம் என்ன என்பதையும், நான் யார் என்பதையும், எனக்கு என்ன காரியத்துக்காக தேவன் என்னை அழைத்திருக்கிறார் என்பதையும் தேவன் நமக்கு பேச ஆரம்பிப்பார். உங்களுக்கு தெரியும், ஒரு காலகட்டத்திலே நாங்கள் ஏஓஜி சபையோடு சேர்ந்து GLS என்று ஒரு லீடர்ஷிப் கான்ஃபரன்ஸ் செய்தோம். எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியல. ஸோ GLS என்று குளோபல் லீடர்ஷிப் சம்மிட். அந்த சம்மிட்டில் என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு நிகழ்வை நான் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறேன். ஆண்டி சாண்டின்னு நினைக்கிறேன், ஒரு US பிரசிடென்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணுகிறவர். அவர் சொன்ன அந்த அனுபவ சாட்சி என்னுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இன்றைக்கும் எவ்வளவு வேலைப்பளு மத்தியிலும் அந்த பிரின்சிபலை என்னால் முடிந்த வரைக்கும் நான் செய்து கொண்டு தான் இருக்கிறேன். அவர் ஒரு நாள் சொன்னார், ஒரு நாள் அவர் ஊழியத்துக்கு போகும்பதாக அவர் ஜெபித்தாராம், ஆண்டவரே, நான் ஊழியத்துக்கு போகிறேன். எனவே என்னுடைய குடும்பத்தை, என் மனைவி பிள்ளைகளை நீர் பாதுகாத்து கொள்ளும். நான் உம்முடைய வேலையை செய்ய போகிறேன் என்பதாக. இன்றைக்கு அநேகர் நாம் அப்படி ஜெபிப்போம், ஆண்டவரே ஊழியத்துக்கு போகிறோம்,
என்னுடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்வதாக. ஆண்டவர் அவரோடு பேசினாராம், நான் என்னுடைய ஊழியத்தை பார்த்துக் கொள்கிறேன், நீ உன்னுடைய குடும்பத்தை பார்த்துக் கொள்வதாக. ஐ வில் டேக் கேர் ஆஃப் மை மினிஸ்ட்ரி, யூ வில் டேக் கேர் ஆஃப் யுவர் ஃபேமிலி. உன்னுடைய ஊழியத்திலே ஒரு பிளவு வந்தால் நான் யாராவது வைத்து அதை செய்ய முடியும். ஆனால் குடும்பத்திலே உறவுகளிலே பிளவுகள் வந்தால் அந்த இடத்தை இன்னொரு நபரை வைத்து செய்ய முடியாது. இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் இருக்க சவால், விசேஷமாக ஊழிய செய்கிற உங்களுக்கு எனக்கு இருக்க பெரிய சவால். எனவே தான் தேவனோடு செலவழிக்கிற நேரம், தேவ பிரசன்னத்திலே இருக்கிற அந்த தேவன் நம்மை தொடுகிற அந்த மகிமையான நேரம் ஒவ்வொரு நபருக்கும், ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும், ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும், குழந்தைக்கும், வாலிபக்கும் தேவை. இந்த கடைசி நாட்களிலே தேவன் அப்படிப்பட்ட ஒரு உறவுக்கு உங்களை என்னை அழைக்கிறார். காரணம், நாம் குழம்பி போயிருக்கிறோம், எங்கே போவது என்று தெரியாத ஒரு நிலைமை. இப்படித்தான் போவோம் என்று சில போய் கொண்டிருக்கிறோம். இந்த சபையிலே உங்களை என்னை தேவன் அழைத்திருக்கிறது. இந்த பட்டணத்திலே 14 லட்சத்துக்கு மேற்கிருக்க ஜனங்கள் மத்தியிலே ஒரு காரியத்தை செய்ய தேவன் உங்களை என்னை அழைப்பதற்கு முன்பதாக நான் முதலாவது தேவன் யார் என்பதை அறிந்து கொண்டு என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் தேவை. பின்பதாகத்தான் இந்த உலகத்தின் தேவை மாத்திரமல்ல, தேவன் எதுக்கு என்னை அழைத்தார் என்ற சத்தியத்தை நாம் விளங்கிக் கொள்வோம். அதுவரைக்கும் நாம் போராடி கொண்டிருப்போம், துக்கத்தோடு போராட்டத்தோடு நாம் இருப்போம். இந்த உலகத்திலே உபத்திரம் இருக்கிறது, ஆனாலும் தேவன் சொன்னார், நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்கள் திடம் கொண்டு என்பதாக. எவ்வளவு போராட்டங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள் யார் நான் என்னுடைய அடையாளம் என்பதை அறிந்து கொண்டு தேவன் யார் என்பதையும் உலகம் என்ன என்பதையும் நான் யார் என்பதை நான் அறிந்து கொள்ளும் போது எனக்கு ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வது மாத்திரமல்ல, ஊழியத்தையும் நாம் நிறைவு செய்யலாம். அடுத்த வசனத்தை வாசிப்போம். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். ஆமென். ஏசாயா வந்து ஒரு தீர்க்கதரிசி, அவர் ஒரு ஊழியக்காரன், தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு மனுஷன். இஸ்ரவேலுக்கும் சுற்றி இருக்க எல்லா நாடுகளுக்கும் தீர்க்கதரிசி சொல்லி கொண்டிருக்கிறார். என்றைக்கு அவருடைய பார்வையை தேவன் மேல் வைக்க ஆரம்பித்தாரோ அன்றைக்கு தேவன் யார் என்பதை அவர் அறிந்து கொண்டது மாத்திரமல்ல, தான் யார், தன்னுடைய நிலை என்றதை அறிந்து கொண்டார். மூன்றாவது, உலகத்தின் நிலை என்ன என்பதையும் அவர் அறிந்து கொள்கிறார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, என்றைக்கு நாம் தேவனுடைய காரியங்களே தேவ பிரசன்னத்திலே கண்ணை வைக்கிறோமோ அன்றைக்கு தான் தேவர் யார் என்பதை குறித்தும் அவருடைய நிலை என்ன என்பது குறித்தும், நான் யார், நான் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறேன் என்பதை குறித்தும், இந்த உலகம் என்ன, உலகத்தின் தேவை என்ன என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். ஒரே ஒரு சத்தியம்தான், தேவ பிரசன்னத்திலே எம்முடைய நேரத்தை நாம் செலவழிப்பது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இப்பதான் அவருக்கு சத்தம் கேட்கிறது. இவ்வளவு நாள் அவர் ஊழியம் செஞ்சு கொண்டிருந்தார், ஒரு தீர்க்கதரிசி. இப்பொழுதுதான் என்றைக்கு உள்ளான மாற்றம் அவருடைய வாழ்க்கையில வந்ததோ அப்பதான் அவருக்கு விளங்குகிறது அவருடைய அழைப்பு என்ன, தேவன் யார், அவருடைய செயல்கள் என்ன, நான் யார், இந்த உலகத்தின் நிலை என்ன, என்னுடைய அழைப்பு என்ன என்பதாக அவர் தெரிந்து கொள்கிறார். பாருங்க, தேவன் பேசுகிறார், அப்பொழுது யாரை நான் அனுப்புவேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 34 வருஷத்துக்கு முன்பதாக இதே இடத்துல ஒரு பிரசங்கியார் இப்படி ஒரு சவால் கொடுக்கும் போது அநேகர் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு வெளியே சென்று ஆண்டுடைய சுவிசேஷத்தை பகிர்ந்து கொண்ட நிமித்தம் இன்றைக்கு எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்ட கர்த்தர் உயர்த்திருக்கிறார். எனவே இந்த சபை ஒரு தீர்க்க தரிசனமாக தேவனுடைய தரிசனத்தின்படி உருவாக்கப்பட்ட ஒரு சபை. இந்த சபையை குறித்து பல காரியங்கள் பல நெகட்டிவா பேசியிருக்கலாம். சில நேரத்தில் தீர்க்க தரிசனம் பேர்ல திர்க்கீஸ் தரிசனமா நிறைய காரியங்கள் சொல்லியிருக்கலாம். ஆனால் இது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு விசேஷமான காரியத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சபை. ஹல்லேலூயா. என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதே இல்லை. ஹல்லேலூயா, ஆமென். எனவே இந்த இடத்துல தேவன் பேசுகிறார், நமது காரியமாக யார் போவார். இன்றைக்கு உங்கள் மத்தியிலே, என் மத்தியிலே, இந்த 14 லட்சத்துக்கு மேற்றிருக்க ஜனங்கள் மத்தியிலே அவருடைய அன்பை கொண்டு போவதற்கு, தேவனுடைய சுவிசேஷத்தை கொண்டு போவதற்கு உங்களை என்னை அழைக்கிறார். உங்களுக்கு தெரியும், பாஸ்டர் கோல்டன் கணத்துக்குரிய தேவ மனுஷன் எப்படி இந்த சபை உருவாகிறதுக்கு காரணம் என்பதாக. போன மாதம் இந்த பட்டணத்தில் நடந்த விடயங்களை குறித்து நீங்க பார்த்திருப்பீங்க.
எத்தனை பேர் அதுக்காக ஜெபித்தீங்களோ, எத்தனை பேர் அதுக்கான சுவிசேஷம் சொன்னீங்களோ எனக்கு தெரியாது. ஆனாலும் தேவன் இந்த நாட்களிலே நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். நமக்கு ஒரு பெரிய வேலை இருக்கிறது. வந்தோம், ஆராதித்தோம், சபையோடு நிற்கிறோம், ஜெப கூட்டங்களை கலந்து கொண்டோம், தசம்பா காணிக்கைகளை கொடுக்கிறோம், ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம் என்று மாத்திரமல்ல, அதை விட பெரிய ஒரு வேலைக்கு தேவன் உங்களை என்னை அழைக்கிறார். இன்றைக்கு நாம் தேவ ராஜ்யத்தின் கோட்பாட்டோடு வேலை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். எம்முலத்திலே பல பிரிவினைகள் எல்லாம் விட்டு பலவிதமான தவறான அபிப்பிராயங்கள் எல்லாம் ஒதுக்கிவிட்டு நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், யார் நமது காரியமாய் போவார் என்பதா. உங்களுக்கு தெரியுமா, இலங்கை தேசத்திலே ஒரு நாளைக்கு 310க்கும் 320 பேர் இயேசுவை அறியாமல் மரிக்கிறார்கள். இன்றைக்கு நாம் பேசிக்கொண்டிருக்கும் போதே 320 பேர் போயிருப்பார்கள் கிறிஸ்துவை அறியாதபடி. எனவே எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்மை தேவன் ஒரு விசேஷமான காரியத்துக்கு அழைக்கிறார். இந்த இடத்துல பாருங்க, கடைசி வசனம் சொல்லப்படுகிறது, யார் நமது காரியமாய் போவார். இப்பொழுது இந்த வசனத்துக்கு ஏசாயா கீழ்ப்படுகிறார், ஆண்டவரே நான் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்பதாக. இவ்வளவு நாளும் ஊழியம் செய்து கொண்டுதான் இருந்தார், தீர்க்கதரிசன ஊழியம் செய்து கொண்டிருந்தார். என்றைக்கு அவருடைய பார்வை சரியான இடத்தை நோக்கி போனதோ அன்றையோடு அவருடைய வாழ்க்கை மாற்றம் அடைந்தது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் ஒரு பைபிளுக்குள்ள இருக்கிற ஒரு பைபிள் என்று சொல்வார்கள். காரணம், 66 அதிகாரத்தை நீங்க வாசித்தால் ரட்சிப்புல இருந்து சகல சத்தியங்களும் அதுக்குள்ள இருக்கிறது. ஆனால் ஏசாயா 6ஆம் அதிகாரத்திலிருந்து 66ஆம் அதிகாரம் 60 அதிகாரங்கள் நீங்க பார்க்கும்போது வாசிக்க அப்படி ஒரு ஆசையா இருக்கும். என் ஜனங்களை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், பயப்படாதே, புதிய காரியத்தை செய்வேன். எப்படி அவருடைய பிரசங்கம் மாறினது பாருங்க, அவருடைய செய்திகள். முதல் 6 அதிகாரத்திலையும் உனக்கு நியாயம் தீர்ப்பு, உனக்கு ஐயோ, உனக்கு ஐயோ, உனக்கு ஐயோ என்று சொன்ன மனிதன் என்றைக்கு தேவ பிரசன்னம் அவரை தொட்டதோ எனக்கு ஐயோ என்று சொல்லி அவர் தன்னை தாழ்த்தி தன்னுடைய வாழ்க்கை மறுவாக்க ஒப்பு கொடுக்கும் போது தேவன் அவர்களோடு பேசுகிறார். நமது காரியமாக யார் போவார்? ஏசாயா சொல்ல, ஆண்டவரே இதோ நான் இருக்கிறேன், என்னை அனுப்பு என்பதாக. இந்த காலை பொழுதிலே தேவன் உங்களோடு என்னோடும் கேட்கிற கேள்விதான், இந்த பட்டணத்திலே வாழ்ற கிறிஸ்துவை அறியாத ஜனங்கள் மத்தியிலே, நம்முடைய அயலார் இருக்கலாம், அவர் மத்தியிலே சுவிசேஷத்தை கொண்டு போக கர்த்தர் உங்களை என்னை அழைக்கிறார். உங்களுக்கு தெரியும், விலோ கிரீக் என்று பெரிய ஒரு சபை யுஎஸ்ல, அவர்கள் தான் அந்த ஜிஎல்எஸ் என்ற இதை கொண்டு வந்தவர்கள். ஒரு நாள் அந்த போதகர் சொன்ன காரியம், அவருடைய சபையிலே ஒரு நபர், அது பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு நபர் வந்து அந்த போதகத்தை கேட்டாராம், என்னுடைய பூனைக்குட்டி அந்த பெம்மையிலேருந்து இங்கே பாஞ்சி வந்து விட்டது, அதை தேட வந்தேன், பூனைக்குட்டியை கண்டீங்களா என்பதா. பூனைக்குட்டியை பார்த்து கொடுத்தாங்க. பூனைக்குட்டியை வாங்கி கொண்டு கேட்டாராம், வாட் இஸ் திஸ் பிளேஸ், இது என்ன என்பதா. எத்தனையோ வருஷமாக சபை இருக்கிறது, ஆனால் பக்கத்து மதிலில் இருக்கிற அடுத்த நபருக்கு இது திருச்சபைன்னு தெரியாமல் இருந்தது. இன்றைக்கு இலங்கையிலும் உலகத்திலும் பல சீஷர்களை உருவாக்குற ஒரு நபர் இருக்கிறார், அந்த குடும்பம். அவர்கள் ஒரு நாள் இயேசுவை அறிந்து கொண்ட பின்பதாக அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு பக்கத்து வீட்டில் இருக்கிற ஃபிளாட்ல இருக்கிற அந்த கிறிஸ்துவ குடும்பத்தை போய் கொலரை பிடிச்சி ஆட்டினாங்களாம். அந்த சகோதரி பேர் டேனியல். கொலரை பிடிச்சி ஆட்டினாங்களாம். இத்தனை வருஷமா நாங்க பக்கத்து வீட்டில் தான் இருந்தோம், ஒரு நாள் கூட இயேசுவை பத்தி சொன்னதில்லையே. எங்களுக்கு ஒரு பெரிய சந்தர்ப்பம் கிடைச்சு பாக்கியமாக இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு, இன்றைக்கு நாங்கள் இயேசுக்கு ஏற்றுக்கொண்டோம். அப்படி யாராவது எங்களுக்கு சொல்லியிருந்தா நாங்கள் நரகமில்லையா போயிருப்போம், ஏன் எங்களுக்கு இப்படி செஞ்சீங்க என்பதாக. யுஎஸ்ல இன்றைக்கு எங்களை சுற்றி எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், இயேசுவை தெரியாதபடி போராட்டத்திலும் வேதனையிலும். அவர்கள் மத்தியிலே யார் இந்த செய்தியை கொண்டு போகிறார்? அண்மையிலே ஒரு நாள் நான் ஜெபித்து கொண்டிருந்தேன், ஆண்டவரே எனக்கு சீசர்களை உருவாக்க வேண்டும், சீசர்களை தாருங்க, சீசர்கள் இல்லையே சீசர்கள் என்பதாக. ஆண்டு சொன்னால், ஏன் சீசர்லாம் நிறைய பேர் இருக்காங்க, உங்கள் வீட்டில் 6 பேர் இருக்காங்களே, உன் வீட்டில் உள்ள முதல் சீசனா உருவாக்கு என்பதாக. அப்பொழுதுதான் எனக்கு டக்குன்னு கிளிக் ஆச்சாடே, நிறைய காரியங்கள் வெளியே தேடிக்கொண்டிருக்கிறோம், நமக்குள்ளேயே கர்த்தர் எவ்வளோ காரியம் ஊழியங்களை வைத்திருக்கிறார். நம்முடைய தாய் வழியிலே தகப்பன் வழியிலே ரட்சிக்கப்படாத நிறைய பேர் இருக்கிறார்கள். நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் எல்லாரையும் ஒதுக்கிவிட்டு வந்து விட்டோம். அவர்களுக்கு யார் இந்த செய்தியை கொண்டு போவார்கள்? அவர்கள் நரகம் போகிறார்களா? அவர்களுக்கும் தேவனுடைய திட்டம் இருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் நினைக்கிற வண்ணமாக தேவன் பார்ப்பதில்லை. தேவன் நினைக்கிற விதமாக நாம் மற்றவர்களை பார்க்க பழக வேண்டும்.
ஸோ கடைசியாக நான் சொல்லி முடிக்க விருப்பப்படுகிறேன். 3 காரியத்துக்கூடாக தேவனுடைய ஊழியத்தை நாம் செய்யலாம். முதலாவது, இந்த உலகத்திலே நாம் வாழ்கிற இந்த பட்டணத்திலே, சமுதாயத்திலே ஒரு பெரிய நீட் இருக்கிறது, தேவை இருக்கிறது, தேவனுடைய அன்பை கொண்டு செல்வதற்கு. எனக்கு ஒரு காலத்திலே இங்கே கண்டிலே மிகவும் பயம், இந்த சுவிசேஷத்தை போய் சொல்வதற்கு, ஏதாவது பிரச்சனையாக மாறிவிடும் என்பதாக. ஆனால் சில ஊழியக்காரர்களோடு நான் சேர்ந்து பழகி 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 இப்பொழுது ஞானமாக தேவனுடைய வழிநடத்தலோடு ஆண்டுடைய அன்பை பற்றி சொல்வதற்கு எனக்கு கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். ஒரு முறை நாங்கள் இருக்க சபை அந்த வீதியிலே ஒரு மிகவும் அக்ரெசிவாக, மிகவும் ஒரு பயங்கரமான ஒரு நபர் வந்தார். வந்து கேட்டார், இங்கே இந்த சூனியம் வைக்கிற இடம் இருக்கா, சூனியம் எடுக்கிற இடம் இருக்கா என்பதாக. நான் சொன்னேன் ஆமாம் என்பதாக. அவர் சொன்னார், நீங்கள் எடுப்பீங்களா அப்படின்னு. நான் சொன்னேன், இங்கே எடுப்போம், வாங்க உள்ளுக்கு வாங்க. அப்போ சபைக்குள்ளே வந்தார். அவர் ஒரு நேவி ஆஃபீஸர். அவர் மத்தியிலே ஆண்டுடைய அன்பை பகிர்ந்து கொண்டு, ஆண்டுடைய சத்தியத்தை பகிர்ந்து கொண்டு, அவருடைய வீட்டுக்கு போய் தேவனுடைய அன்பை பகிர்ந்து, அந்த பகுதியிலே கண்ணூர் என்ற பகுதியிலே, அவர் இருக்க பகுதியிலே யாருமே இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். அப்பொழுது இயேசுவை யாருமே அறிந்து கொள்ளார்கள். இந்த நபருக்கு ஆண்டவர் அன்பை பற்றி சொல்லி, அந்த குடும்பம் தான் ரட்சிக்கப்பட்டு, அந்த பகுதியில் உள்ளவர்களாக ரட்சிக்கப்பட்டு, அவர் வேலை செய்கிற கேம்பில் போய் தேவனை பற்றி சொல்லி, இன்றைக்கு அந்த குடும்பம் சவால்கள் மத்தியிலும் எல்லாருமே வேறு மதத்தை சார்ந்தவர்கள் கர்த்தருக்காக எழுந்து பிரகாசிக்கிறார்கள். எனவே பிரியமானவர்களே, சுவிசேஷத்தை சொல்வதற்கு நேர காலங்களை நான் பார்க்காதபடி எப்பொழுதும் ஆயத்தமாக இருப்போம். ஹல்லேலூயா. நான் இன்னொரு இடத்துல லேவல் என்ற பகுதியில் ஒரு வீடு கட்டி கொண்டிருக்கிறேன். அது இந்த புறமும் ஒரு மதஸ்தலம், இந்த புறமும் ஒரு மதஸ்தலம். அதாவது இந்த புறம் போரப்பு, இந்த புறம் குன்னேப்பான, இந்த புறமும் ஒரு மதஸ்தலம், முன்பதாக ஒரு மதக்குருடைய வீடு. அப்படிப்பட்ட இடத்துல நான் முதலாவது ஒரு விவசாயம் செய்ய ஆரம்பித்தேன். அப்போ எப்போ பார்த்தாலும் இந்த விவசாயம் செய்யும் போது, இந்த கோவிட் நாட்களில் வானத்தை பார்த்து பார்த்து மண் வெட்டுவத, அந்த அந்த வயல் பாண்ட இடத்துக்கு கொத்த ஆரம்பிப்பேன். அப்போ சுற்றி இருக்கிறவர்கள் இதை பார்த்தார்கள். பார்த்து அந்த அறுவடையை பார்க்கும்போது அவருடைய போடுகிற கிழங்கு இவ்வளோ பெருசுன்னா, என்னோட கிழங்கு சில இடத்துல தேங்காவோட பெருசாக இருக்கும். மரவள்ளி கிழங்கெல்லாம் 8 கிலோ பொட்டோஸ்னா இருக்க வேணும்னு காட்டலாம் அவங்களுக்கு. இதே பார்த்து அவர்கள் கேட்டார்கள், நாங்களும் தான் விவசாயம் செய்கிறோம், நீங்கள் விவசாயத்தை என்ன மாற்றம் இது? சில நேரத்தில் எங்களுடைய மண் நல்ல இந்த நல்ல விட்டமின் இருந்த மண்ணெல்லாம் உங்களோட லேண்டுக்கு வரனால இப்படி ஆகுதோ என்பதாக. நான் அவரிடத்துல சொன்னேன், இல்லை, நீங்கள் இந்த அருமையான இந்த கிரியேஷன், அதாவது இந்த சிருஷ்டிப்பை கனப்படுத்துகிறீங்க, வணங்குறீங்க, மதிக்கிறீங்க. நான் அதோடு சேர்த்து அதை படைத்தவரை வணங்குகிறேன். எனவே கர்த்தர் இதை ஆசீர்வதிக்கிறார் என்பதா. அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், ஒரு சகோதரி என்னிடத்தை கூப்பிட்டு சொன்னார், மாத்தியா ஐயா, நீங்கள் என்னுடைய ஒரு பேஷன் ஃப்ரூட் ஒரு கொடி இருக்கிறது, அந்த இடத்துல நீங்கள் இதெல்லாம் பார்க்கலாம். நீங்கள் இது எவ்வளோ உண்மைன்னு நீங்கள் பார்த்தா உங்களுக்கு விளங்கும். பாஸ்ட்டு வாங்க ஒரு நாளைக்கு. அப்போ இந்த பேஷன் ஃப்ரூட் இருக்கிற அந்த பேஷன் ஃப்ரூட் பழுத்து வரும்போது உள்ளே கருப்பு டொட் அடிச்சிருது. இதுக்கு ஏதாவது செஞ்சு தர முடியுமா என்பதா. அப்போ நான் சொன்னேன், ஆமாம் செய்ய முடியும், ஆனால் அதுக்கு ஒரு நேரம் காலம் இருக்கிறது, ஒரு மெத்தட் இருக்கு என்பதா. அவர்களுக்கு அப்படி சொன்னால் தான் விளங்கும். இல்லாட்டி சரினா நான் இப்போ ஜெபிச்சா எல்லாம் சரின்னு சொன்னால் அவங்களுக்கு அது பெருசாக இல்லை. நம்மளுடைய சில கலாச்சாரம், சில விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி ஒரு டென்ட், ஒரு ஹட்டில் போயிட்டு, மம மேவேல ඔබට ආගම ගැන නෙමෙයි දේශනා කරන්නේ, ආකල්පය වෙනස් කරන විදිය ගැන මම ඉදිරිපත් කරන්න කැමතිன்னு சொல்லி கிறிஸ்துவை அன்பை சொல்லி கண்ணை மூடி எத்தனை பேருக்கு இது தேவைன்னு சொல்லும்போது அந்த ஃபார்மில் வேலை செய்ய 6 பேர் கரங்களை உயர்த்தி இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். ஹல்லேலூயா. அதில் ஒரு நபர் ஒரு 2 வாரம் பின்பு அவன் சொன்னார், நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த உள்ளுக்கு அந்த பேஷன் ஃப்ரூட்டில் கருப்பு அடிக்கிறேன்னு இப்போ நல்லா வந்துருச்சு. இதே மாதிரி மனசுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் மாற்ற முடியுமா உங்களோட அந்த விசுவாசத்தில் என்பது. நான் சொன்னேன், ஆமாம் முடியும் என்பதா. அப்படியே அந்த பகுதியிலே தேவனுடைய அன்பை கொண்டு செல்வதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே நான் என்ன சொல்ல வரேன் என்பதாக, நாம் இருக்கிற நிலையிலே இருந்து காரியங்களை பார்த்து சோர்ந்து போவதை விட்டு, இயற்கையை அப்பாற்பட்ட விதத்திலே சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவனை நோக்கி பார்க்கும்போது, அவர் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ளும் போது, அவருடைய நிலை, அவர் எப்படிப்பட்டவர் என்று நாங்கள் உணரும் போது, முதலாவது என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும். அந்த மாற்றம் வரும்போது தான் தேவனுடைய சத்தம் எனக்கு கேட்க ஆரம்பமாகும். முதலாவது தேவனுடைய நிலை, 2வது என்னுடைய நிலை, 3வது இந்த உலகத்தின் நிலை
இந்த காலையிலே கர்த்தர் உங்களை என்னை அழைக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், யார் நானே அனுப்புவேன். இந்த காலையிலே உங்களோடு என்னோடு தேவன் கேட்கிறார், யார் இந்த ஊழியத்துக்கா இந்த வேலையை செய்ய யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவார் என்பதா. ஏசாயா சொன்னார், ஆண்டவரே நான் இருக்கிறேன், இதோ என்னை அனுப்பும் என்பதாக. எப்படி இந்த காரியத்தை செய்யலாம்? 3 காரியத்தை பார்த்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம். முதலாவது, உங்களுடைய சபையிலே அல்லது நம் கண்டி பட்டணத்தில் இருக்கிற திருச்சபைகள் சுவிசேஷத்தை கொண்டு செல்வதற்காக ஜெபிக்க ஆரம்பிங்க. உங்களோட அன்றாட ஜெப நேரங்களில் ஒரு 5 நிமிடம் அல்லது கூடுமானால் 10 நிமிடம் சுவிசேஷத்தை கொண்டு போகிறதுக்காக வாசல்கள் திறக்கப்பட நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. இன்றைக்கு நிறைய காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். நாங்க ஜெபிக்கிற ஜெபத்தை ரெக்கார்ட் பண்ணி கேட்டு பாருங்க. நிறைய எங்களுக்காகத்தான், ஆண்டவரே அதை செய்யுங்க இதை செய்யுங்க, நிறைய இருக்கும். எனவே நாம் இந்த காலையிலே ஒரு நாளிலே உங்களோட அன்றாட ஜெபத்தில் 5 நிமிஷத்தை ஒதுக்கி ஜெபம் பண்ணுங்க. இந்த சுவிசேஷம் கொண்டு செல்வதற்கான வழிகள் வாசல்களை தேவன் திறக்க என்பதாக. ஜெபம் தான் பல காரியங்களை உருவாக்கும். ஹல்லேலூயா. இயேசு பாருங்க, இயேசுவை ஒரு முறை அழைக்கிறார்கள் பேதுருடைய மாமியை சுகமாக்குவதற்கு. அந்த இடத்துல போய் ஜெபித்து அற்புதம் நடக்கும்போது இயேசு எவ்வளவு விரைவாக அந்த இடத்துல மாறி தனியாக ஜெபிக்க போனார். அது மாத்திரம் பேதுரும் யோவானும் ஒன்றாக சேர்ந்து ஜெபிக்க போகிறார். காரணம், கோஆபரேட் பிரேயர். நாம் ஒன்றாக ஜெபிக்க, தனியாக மாத்திரமல்ல, சேர்ந்து ஜெபிக்க நாம் பழக வேண்டும். எதுக்கு ஜெபிக்க வேண்டும்? சுவிசேஷ ஊழியம் வெளியே செல்வதற்கு கர்த்தர் வாசலை திறக்கும்படியாக தேவனுடைய பிரசன்னத்திலே ஜெபிக்க வேண்டும். சிலர் சொல்லலாம், எனக்குன்னா ஊழியம் செய்ய முடியாது பாஸ்டர், நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன், வேலையில் இருக்கிறேன், எனக்கெல்லாம் அந்த இடத்துல போய் எனக்கு அப்படிலாம் செய்ய கஷ்டம். அப்படி சொன்னால் பரவாயில்ல, ஆனால் உங்களுக்கு ஜெபிக்கலாம். சபையின் தரிசனத்தோடு இணைந்து இந்த ஊழியம், இந்த சுவிசேஷம் வெளியே செல்வதற்காக நீங்க உங்களுடைய தனிப்பட்ட ரீதியிலே ஜெபத்துக்கு ஒப்பு கொடுக்கலாம். இந்த காலையிலே தேவன் உங்களோடு தனிப்பட்ட ரீதியாக பேசுகிறார். நீங்க நினைக்கிறீங்க, எனக்கு தான் ஆண்டவர் பேசுறார், நான் இதுக்காக ஜெபிக்கல என்பதாக. ஜெப ஊழியம் சூழ்நிலையே மாற்றும். ஹல்லேலூயா, ஆமென். எப்படி இந்த வேலையை நாம் செய்யலாம்? ஜெபத்துக்காக உங்களை ஒப்பு கொடுங்கள். சுவிசேஷ ஊழியம் வெளியே செல்வதற்கு ஜெபம் பண்ணுங்கள். 2வது காரியம், எங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் எங்களுடைய திறமைகளையும் எங்களுடைய அனுபவங்களையும் எங்களுடைய வரங்கள் வல்லமைகள் இந்த ஊழியத்துக்காக பாவிக்கலாம். உங்களுடைய சபைகளிலே ஒரு ஷெடியூல் இருக்கும், விசிட்டிங் போவதற்கும் அல்லது ஊழியம் செய்வதற்கும். அவர்களோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்களுடைய நேரத்தை வாரத்துக்கு ஒரு 2 மணித்தியாலம் அல்லது ஒரு 3 மணித்தியாலம் ஊழியத்துக்காக கொடுங்கள். உங்களுடைய நேரம், உங்களுடைய அனுபவம், உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த கிஃப்ட் மிகவும் வரவேற்கத்தக்க சபைக்கு. நீங்க நினைக்கக்கூடாது, ஒரு பஸ் உடைந்து போகும்போது இந்த பஸ் கண்டக்டரும் அந்த டிரைவரும் இருந்து மற்றவர்கள்லாம் சேர்ந்து தள்ளுவாங்க, அந்த பஸ்ஸை எப்படியாவது ஸ்டார்ட் ஆக்கணும் என்பதாக. உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும். ஆனால் சிலர் பொய்க்கு இப்படி கையை வச்சு கொண்டு இருப்பாங்க, தள்ளு தள்ளு தள்ளுன்ற மாதிரி. நாம் எல்லாரும் சேர்ந்து வேலை செய்யும் போது தான் சபையில எழுப்புதல் வரும். ஆனால் அதுதான் இன்றைக்கு சபைகளில் சவாலான ஒரு காரியம். எனவே உங்களுடைய நேரம், உங்களுடைய திறமைகள், உங்களுடைய தாளாந்துகளை கர்த்தருக்கென்று பாவிங்கள். வளமையா சிலர் சொல்கிறார்கள், ஒரு நபருக்குள்ள அட்லீஸ்ட் 21 விதமான டேலண்ட்ஸ், தாளாந்துகள் இருக்குமா. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளா உங்களுக்கு எனக்கு எவ்வளோ தாளாந்துகள், திறமைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எனவே உங்களுடைய நேரத்தையும் காலத்தையும், கர்த்தர் கொடுத்த உங்களுடைய திறமைகளையும் அனுபவங்களையும் வளங்களையும் இந்த ஊழியத்துக்காக பாவிக்க உங்களை ஒப்பு கொடுங்கள். 3வது காரியம், நீங்க சொல்லலாம், எனக்கு ஜெபிக்க நேரம் இல்லை பாஸ்டர், நான் ரொம்ப பிஸி, பிஸ்னஸ் வேலைகள், எனவே நான் வந்து ஊழியத்தோடு இணைந்து ஜெபிப்பதுக்கோ விசிட்டிங் போவதுக்கோ சுவிசேஷம் சொல்வதுக்கோ எனக்கு நேரம் இல்லை, நான் வேலை செய்கிறேன். பரவாயில்ல, உங்களுடைய பொருளாதாரத்தின் மூலமாக அருட்பணி ஊழியங்களுக்காக விதைக்க ஆரம்பிங்க. இன்றைக்கு மிகவும் துக்ககரமான ஒரு காரியம், திருச்சபைகளே விசேஷமாக வளர்ந்து வருகிற யங் ஜெனரேஷன் இந்த மிஷன்ஸை குறித்து, அருட்பணி ஊழியங்களை குறித்து மிகவும் குறைவாகத்தான் இருக்கிறார்கள். அதை பற்றி ஒரு பெரிய அக்கறை இல்லை. யாரோ ஒரு நபர் ஒரு நாள் விதைத்த விதை தான் இன்றைக்கு இந்த சபை இருக்கிறது. இன்றைக்கு நானும் நீங்கள் இருக்கிறோம். யாரோ ஒரு நபை பொருளாதாரத்திலே விதைத்த நிமித்ததான் இன்றைக்கு நாமெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நான் வந்த சபையின் பின்னணியில் வந்து பார்க்கும்போது, ஸ்வீடன் தேசத்தில் ஒரு நபர் தன்னுடைய தாய்ப்பாலை விற்று, உங்களுக்கு தெரியும் ஃபாரின் கண்ட்ரியில் பால், இந்த அம்மாமார் பிள்ளைகளுக்கு பால் கொடுப்பது கொஞ்சம் குறைவு, தன்னுடைய தாய்ப்பாலை விற்று ஆஃபரிங் சேர்த்து, ஒரு ஹோம்லெஸ் மனிதன் பணம் சேர்த்து, ஒரு தர்மம் எடுத்து ஊழியம் செய்கிற ஒரு மனுஷன் பணத்தை எல்லாம் சேர்த்துத்தான் இங்கே இலங்கைக்கு அனுப்பி, மிஷனர்களை அனுப்பி சபையை கட்டி 1997 தற்கொலை செய்து கொண்டு போய் கொண்டிருக்க நேரத்தில் தான் நான் இயேசுவை அறிந்தேன் அந்த சபைக்குள்ளாக.
எனவே நீங்கள் கொடுக்கிற விதைக்கிற ஒவ்வொரு விதையும் நாளைக்கு அது சரித்திரம். எனவே ஜெபிப்பது மாத்திரம் அல்ல, ஊழியத்திலே வந்து கலந்து உங்களுடைய நேரத்தையும் காலங்களையும் திறமைகளையும் பாவிப்பது மாத்திரமல்ல, ஊழியத்துக்காக கொடுக்க உங்களை இந்த காலையிலே ஒப்பு கொடுங்கள். இருதயம் திறக்கப்படுமானால் என்னுடைய பர்சும் திறக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். சுவிசேஷம் ஊழியம் செல்வதற்காக நீங்க ஆண்டவரிடத்துல பொருத்தனை பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த சபையோடு இணைந்து இந்த ஊழியத்துக்காக நான் விதைக்க போகிறேன் என்பதாக. நாம் இந்த நேரம் வாங்கத்தான் பழகி இருக்கிறோம், இந்த நாட்கள் வந்திருக்கிறது கொடுக்கிறதுக்கு. இன்றைக்கு கொடுப்பதை குறித்து பலவிதமான டாக்ட்ரின்ஸ் வந்துருச்சு. பழைய ஏற்பாட்டில் தான் இருந்தது, புதிய ஏற்பாட்டில் அது கொடுக்கலாமா, எப்படி கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும் என்பதாக. நான் உங்களுக்கு சொல்கிறேன், யோவான் 3:16 தேவன் தன்னுடைய ஒரே குமாரனாகிய இயேசுவே இந்த பூமிக்கு நமக்காக கொடுக்கலாம் என்றால் நாம் எவ்வளவு அவருக்கு அவருடைய ராஜ்யத்தை விதைக்கலாம். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. எனவே எனக்கு பிரியமான சகோதர சகோதரர்களே, முதலாவது நாம் சூழ்நிலையை பார்ப்பதை நிறுத்தி சூழ்நிலையை மாற்றுகிற தேவனை பார்க்க ஆரம்பிக்கும் போது என்னுடைய வாழ்க்கையிலே மாற்றம் உண்டாகிறது. அந்த மாற்றம் உண்டாகும் போதுதான் நான் தேவனுடைய தரிசனத்தை மாத்திரமல்ல, உலகத்தின் நிலையை மாத்திரமல்ல, என்னுடைய நிலையை நான் அறிந்து தேவனுடைய சத்தத்துக்கு நான் கீழ்ப்படிய ஆரம்பிக்கிறேன். அப்படி கீழ்ப்படியும் போது 3 விதத்திலே தேவனுக்கு நாம் ஊழியம் செய்யலாம். முதலாவது, இந்த சுவிசேஷம் வெளியே செல்வதற்கு இந்த கண்டி பட்டணத்திலே, நாம் வாழ்கிற கிராமங்களிலே, பட்டணங்களிலே, இந்த பிரதேசத்திலே தேவ அன்பை அறிந்து கொள்வதற்காக நீங்க ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க ஆரம்பிங்க. இந்த சபையில ஊழியம் செய்கிற ஒவ்வொரு நபருக்காக, சுவிசேஷ ஊழியம் செய்கிறவர்களுக்காக நீங்க திறப்பில் ஜெபிக்க ஆரம்பிங்க. 5 நிமிஷம் அல்லது அட்லீஸ்ட் 2 மினிட்ஸ். 2வது காரியம், நீங்க உங்களையே இந்த சபையில இணைந்து கொண்டு, தலைமைத்துவத்தோடு இணைந்து கொண்டு உங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் உங்களுடைய திறமைகளையும் அனுபவத்தையும் கர்த்தர் கொடுத்த கிஃப்ட்ஸ் வரங்களை இந்த காரியத்துக்காக பாவிங்க. 3வது, உங்களுடைய பொருளாதாரத்தை சின்ன ஒரு தொகையா இருந்தாலும் ஊழியத்துக்குன்னு விதைக்க ஆரம்பிங்க. நீங்க விதைக்கிற அந்த சின்ன விதை அநேகருடைய வாழ்க்கையை தொடும். அநேகர் நரகம் போவதை அது தவித்து பரலோகத்துக்கு கொண்டு போவோம் பிரியமானவர்களே. எனவே இந்த காலையிலே கர்த்தர் உங்களோடும் என்னோடு பேசுகிறார். யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாக செல்வார்கள். நாம் எழுந்திருந்து தேவ பிரசன்னத்திலே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். நாம் ஒரு பாடலை பாடுவோம். அந்த நேரத்திலே கர்த்தர் உங்களோடு பேசும்போது ஒப்பு கொடுங்கள். பாவியா என்னையும் உன் அன்பால் அணைத்தீரே, அனுப்பும் என்னை அனுப்பும். டி மைனர். இந்த பாடலை பாடும்போது யார் யாரெல்லாம் தேவனை ஜெப ஊழியத்துக்கு அழைக்கிறாரோ நீங்கள் உங்களுக்கு கரங்களை உயர்த்தி காமிங்க. 2வது, யார் யாருக்கெல்லாம் கர்த்தர் உங்களோடு பேசுகிறாரோ, என்னுடைய நேரத்தையும் காலத்தையும் அனுபவத்தையும் என்னுடைய திறமைகளை இந்த ஊழியத்துக்காக விதைக்க போகிறேன்னு சொல்லுவார்கள், உங்களை ஒப்பு கொடுங்க கரங்களை உயர்த்தி. 3வது, இது 2 என்னால செய்ய முடியாது, ஆனா ஒரு காரியம் செய்ய முடியும். ஊழியத்துக்காக பொருளாதாரத்துல ஒரு தொகையை நான் மிஷன் அருப்பலி ஊழியருக்காக விதைக்க போறேன்னு சொல்லுவார்கள், உங்களை ஒப்பு கொடுங்கள். நாங்கள் அப்படியே ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா.